நாள்தோறும் நாராயணனை உள்ளமுருக நினைத்து நரசிம்மரின் அருள் பெற்ற பிரகலாதனின் பேரன் மகாபலி சக்கரவர்த்தி. வீரம், அறிவு, கொடைப்பண்பு மிக்க இவரது ஆட்சியில் மக்கள் செல்வ வளத்தோடு வாழ்ந்தனர். வீரத்தின் வெற்றியால் உலகங்களையும் ஆள விரும்பினார். 100வது யாகம் நடத்த நினைத்தார். யாகம் வெகு சிறப்பாக நடக்க இருந்தது. மகாபலியின் 100வது யாகம் வெற்றி பெற்றால் தேவர்களை ஆள தகுதி பெறுவார் என கருதிய தேவர்கள் விஷ்ணுவிடம் யாகத்தை தடுக்க முறையிட்டனர். யாகத்தை நிறுத்த கருதிய விஷ்ணு தேவர்களுக்காக வாமன அவதாரம் எடுத்து வந்தார். மகாபலியிடம் 3 அடி நிலம் வேண்டும் என்றார். மகாபலி கொடைவள்ளல் அல்லவா, எனவே 3 அடி நிலம் வழங்க ஒப்புக்கொண்டார். விஷ்ணு முதல் அடியாக பூமியை அளந்தார். 2வது அடியாக விண்ணுலகத்தை அளந்தார். 3வது அடி எங்கே வைப்பது என கேட்டார். மகாபலி தனது தலையையே 3வது அடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். மகாபலியின் இத்தகைய நற்பண்பினை அறிந்த விஷ்ணு திருவிக்கிரமராக அருள் புரிந்தார். விஷ்ணு அருள் புரிந்த நன்னாளான ஓணம் பண்டிகையை கேரள மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். மகாபலி சக்கரவர்த்தி இந்நாளில் மக்களை சந்திப்பதற்காக பூமிக்கு வருவதாக நம்பப்படுகிறது. இத்தகைய சிறப்புடைய மகாபலி சக்கரவர்த்தியின் கதை கொடை, வாக்குறுதியை காப்பாற்றுதல், பணிவு, தியாகம் ஆகிய உயர்ந்த பண்புகள் மக்களுக்கு அவசியம் என உணர முடிகிறது.